பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு சரக் சரக் என நடந்தவாறு புருஷன் அரவிந்த் முன்னால் வந்து நின்றாள் காயத்ரி. என்னங்க, கொஞ்சம் எழுந்து கிழக்கு பக்கமாக பார்த்து நில்லுங்க. திடுதப்பென்று வந்து நின்ற காயத்ரி சொன்னதும் படித்து கொண்டிருந்த பேப்பரை அப்படியே சோபா மீது போட்டுவிட்டு எழுந்து நின்றான் அரவிந்த். மகாலட்சுமி போல் தோற்றமளித்த மனைவியை கண்டு உவகை கொண்டான். சடாரென்று அரவிந்த் கால்களில் 4 முறை விழுந்து வணங்கி எழுந்தாள் காயத்ரி. என்ன விசேஷம் என்று அரவிந்த் புரியாமல் கேட்டான். புன் சிரிப்பொன்றை உதிர்த்த காயத்ரி, இன்னைக்கு என்னோட ஸ்டார் பர்த்டே என்றான். ஓ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் மை டியர் என்றான். தேங்க்ஸ் வெரி மச் மை டியர் என்றால் சிரிப்பு குறையாமல். இதோ வரேன் என்று கிளம்பினான். எங்கே போறீங்க? நகர முற்பட்டவனை தடுத்தான். உனக்கு பர்த்டே ப்ரெசண்ட் பணமா 500 கொடுக்கணும், அதை எடுத்து வரத்தான் என்றான். வேணாங்க, போன வாரம் என் பர்த்டேக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த காஸ்ட்லி சாரியே போதும், அதைத்தான் இப்போது கட்டியிருக்கேன். இன்றைக்கி ஸ்டார் பர்த்டேனால் உங்களை நமஸ்காரம் பண்ணினேன், உங்கள் ஆசீர்வாதமே போதும், 2 தடவை ப்ரெசண்டெல்லாம் செய்ய வேண்டாம் என கூறிவிட்டு காயத்ரி அகன்றாள். அவள் செல்வதையை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் மனதில் தோன்றிய எண்ணங்கள், மெத்த படித்தவள் என்கிற தலைகணம் இல்லை, பணக்காரி அழகி என்கிற திமிரு இல்லை, பெரியவர்களிடம் மரியாதை, அவர்களிடம் அன்பும் பாசமும் கலந்து நடந்து கொள்ளுதல், முக்கியமாக புருஷனான தன்னிடம் எந்த சந்தர்ப்பத்திலும் முகம் சுளிக்காமல் இருப்பது, அனாவசிய செலவுகளை தவிர்க்கும் அர்க்குணம் அவளின் இந்த நற்பண்புகள். இதையெல்லாம் கொண்டவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டது நான் செய்த பாக்கியம் என நினைத்தான். மொத்தத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று தன் மனைவியை பற்றி பெருமையாக எண்ணிக்கொண்டான் அரவிந்த்.